நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஓனரா இருந்தா திடீர்னு உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா, சாரிங்க, அது ரொம்ப ஹார்டா சொன்னேன்னு நினைச்சுக்காதீங்க. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா, அடுத்த ஒரு மாசத்துக்கு உங்க கம்பெனி நீங்க இல்லாம ரன் பண்ண முடியுமா? ரொம்ப நேர்மையான சிம்பிளான கேள்விங்க. எந்த மேனுஃபேக்சரிங் ஓனர்ஸை கேட்டாலும் மேக்சிமம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இல்லைன்னா கம்பெனியில் எதுவுமே நடக்காதுங்க. எதுவா இருந்தாலும் எங்கிட்ட கேட்காம ஒரு இது கூட அசையாது. எங்கிட்ட கேட்காம எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு ரொம்ப ப்ரைடா சொல்லுவாங்க. ஆனா ஆஸ் அ மென்டர் அது வந்து என்ன ரொம்ப வலிக்க வைக்கிற ஒண்ணு. ஏன்னா நீங்க இல்லைன்னா அந்த கம்பெனி நடந்துகிட்டு இருக்குன்னா அதுதாங்க ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனி. எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுதான் பண்ணணும் அப்படின்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஒரு பிரச்சனை வந்தது இல்லைன்னா ஏதோ இது வந்தது ஒரு 30 நாளைக்கு நீங்க இல்ல அப்படின்னு அந்த கம்பெனி டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க வளர்த்துன ஒரு கம்பெனி அந்த மாதிரி ஆனா யோசிச்சு பாருங்க. அது இல்லாம இருக்கணும்னு என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். கிளியரான எஸ்ஓபி. அதை விட எம்ப்ளாயிஸ டிசிஷன் எடுக்கிறதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணணும். அவங்க எடுக்கிற சில டிசிஷன்ஸ் ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆனாலும் அவங்கள வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கூட பேசி அடுத்த தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காம பார்க்கணுமே தவிர எந்த டிசிஷனும் எடுக்க விடாம நீங்களே எல்லா டிசிஷனும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கம்பெனி எங்கேயுமே போகாதுங்க. அப்படியே இருந்துட்டு இருக்கும். இனிமேல இருந்து கொஞ்சம் அந்த டிசிஷன் எடுக்கிறது 4 பேருக்கு கொடுத்து பாருங்க. கிளியரா எஸ்ஓபி டிஃபைன் பண்ணுங்க. ரோல் டிஃபைன் பண்ணி பாருங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க தயவு செஞ்சு எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க. நீங்க இல்லைன்னா உங்க கம்பெனி 30 நாள் சுகமமா ரன் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும்னா எஸ் கமெண்ட் பண்ணுங்க. முடியாதுன்னா நோ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கான விடை டீட்டெயிலா நாளைக்கு கூட பேசலாம்.